ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம ஜிமினோட ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் ரூடு மாமா தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்ட்டில் எங்கே ஜேகேவோ இந்த ஜிமின் பையன் எங்கே போனான் அப்படின்னு தேடிட்டுருக்க. அப்படியே கட் பண்ணா பப்பில் அவங்கள பார்த்துட்டு போனோன்னா அவங்கள பற்றி அப்படியே புட்டு வச்சிட்ருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அவங்களாம் எங்கப்பா இந்த வில்லேஜ் பியூட்டி செம்மையான ஆள் போலடா, ஆனால் அவப்பறம் உனக்கு செட் ஆவா, ரெண்டு பேத்துக்கும் அப்படியே ஆப்போசிட். அதான் மச்சான் எனக்கு வேணும். நமக்கு இந்த மாதிரி ஆள்லாம் செக்ஸுக்கு மட்டும்தான் சரிப்பட்டு வருவாளுங்க. அந்த மாதிரி பட்டிக்காடு தான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டுருக்கா. ஓஹோ அப்படியா, அப்போ இந்த மாதிரி எங்களுக்கு ஒன்று கிடைக்காத, நான் சான்ஸ் மச்சான், எனக்கே அபூர்வம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சிட்ருக்க. இப்போது அவன் மண்டையில் பாட்டிலால் யாரோ அட்டிக்க அப்படியே மண்டையில் ப்ளட்டு கொட்டுது. அவனும் யாரா என்ன அடிச்சது அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்க அங்கே ஜிமின் அப்படியே செம்ம காண்டில் ஓரை பார்த்து என்ன சொல்லிட்டுருக்கான் அவனே அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கான். இப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரா அவன் அப்படிங்கிற மாதிரி பார்க்க, டே என்னோட பார்த்துட்ருக்கீங்க, மயிர் பிடிக்கிட்டு இருக்கீங்களா, அவன் என்ன அடிக்கிறான் அடுறான் அவனை அப்படின்னு சொல்லி அவன் கத்த. இப்போ எல்லாரும் அவன் மேலே பாயிறாங்க ஜிமின் அடிக்க. ஜிமினோ அசால்ட்டாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறான். வாங்கடா, எத்தனை பேர் வந்தாலும் சரி, இன்றைக்கி உரிக்கிற உரியில் எவனும் இன்னைக்கு ஆளை பற்றி பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் வர்றவங்களெல்லாம் அடித்து தும்சம் பண்ணுறான். அங்கே ஒரு கலவரமே நடந்துட்டுருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே பெரிய ஆணியாக பிடுங்குவானுங்கன்னு நினச்சா கடைசியில் எல்லாரும் அடி வாங்கிட்டு வரதை பார்த்து இங்கே வெனுக்கும் ஆட்டம் கட்டுறது. அடிக்கிற அடி ஒவ்வொன்றும் கிட்டி மாதிரி இருக்கே, அடுத்து நம்ம கிட்ட தான் வருவானோ அப்படின்னு கூட்டத்தோட கூட்டமாக அப்படியே பம்புகிட்டு இருக்கான். அடுத்த ஜிமினோ அப்படிங்க கொய்யால் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தல, வாடா ஒப்பமா அவனை உன்னை விடுறதா இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ அவன் மேலே பாயிறான். இங்கே ஜேகேவோ ஒவ்வொரு இடமா தேடிட்டு வந்தவனுக்கு ஒரு யோசனை, ஒரு வேளை ஏதாவது பப்புன்னு போயிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி தான் தேடிட்டு வந்திருப்பான். ஸோ அதே மாதிரி ஜிமினோட காரை பார்த்ததுமே என்ன இவன் கார் இங்கே இருக்குது, ஓ மச்சானுக்கு மனசு சரியில்லைன்னு குடிக்க வந்துட்டானா, சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டாப் பண்ணிட்டு உள்ளே வரும்போது தான் ஒரே கூட்டம் கலவரமாக இருக்க. என்ன ஒரே கலவரமாக இருக்குது, தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நகர்த்தி விட்டு ஜேகே இப்போ பார்க்க ஜிமினோ அங்கே ஃப்ரெண்ட்ஸுங்களை போட்டு பொலன்னு பொழந்தவன் அடுத்ததா எகிரி பிடிச்சது அவனை தான். இன்றைக்கி ஒன்று அவ்வளோதான் மவனை செத்தடா நீ அப்படிங்கிற மாதிரி யாத்தி கொலவெறி தாக்குதெல்லாம் நடத்திட்டு இருக்கான். சரி மச்சானுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் உள்ளே பூந்து ஜெமின் ஒருத்தனாக பண்ணிகிட்டு இருந்த சம்பவத்தை இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு கூட ஜேகே கேட்கல, பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு அதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளும் நம்ம பங்குக்கு போடுவோம் ரெண்டு அப்படின்னு சொல்லி இவனும் சேர்ந்து மொத்தறதுக்கு அப்படியே எல்லாரும் அடி வாங்கிட்டு கிடக்குறானுங்க. இங்கே ஜிமினோ எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ அவனுக்கு தேவை அவன் தான். எப்படி ரெண்டு டே பரதேசி நாய் அப்படின்னு அடித்து கீழே படுக்க போட்டு அப்படியே ஒரு டேபிளை தூக்கிட்டு நிற்கிறான். இன்னைக்கு ஒன்று அவ்வளோதான்டா, நீ கைமா தான், ஏன் ஆளையே பார்ப்பியா நீ, ஏன் ஹீரோவை என்ன இதில் பார்த்துருப்ப நீ அடிக்கிற மாதிரி செம்ம காண்டில் அப்படியே டேபிளை தூக்கி போடுறான். அவனோ செத்தானா இருக்கானான்னு கூட தெரியல, நம்ம ஜிமினுக்கோ ஆத்திரானுக்குள்ள ஏண்டா டே கண்ட இடத்துல மேயிற பரதேசி நாய், உனக்கு என்னோட ஹீரோ கேட்குதா, எப்படி என்ன சொன்னோன்னே நீ எங்கே வேணாலும் ஊர் மேய்ஞ்சிட்டு வருவ, அவள் ஒன்றுமே தெரியாத இன்னசெண்டாக உன்னை கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு இருப்பாடா புண்ணாக்குன்னு இருப்பாடா, உனக்கு எப்படி நீ இந்த மாதிரி கன்றாவி பிடிச்ச நாதாரியாக சுற்றலாம், ஆனால் உனக்கு வரப்போகிறவ மட்டும் இழுத்து பொத்திக்கிட்டு எதுவுமே தெரியாமல் இருக்கணுமா, என்ட பரதேசி நாயை இந்த வாய் தானே பேசிச்சு அப்படின்னு சொல்லி இந்த வாய் மேலே 4 மிதியை போட்டு என்னடா சொன்ன நீ நாதாரி பையில ஊர் மெஞ்சிட்டு நீ அவளை பார்ப்பியா, நீங்களாம் பார்க்கறதுக்கு தான் நாங்கள் பொண்ணு பெற்று விட்டு வச்சுருக்கோமா, உனக்கு என்ன அவளை பார்த்தா எப்படி தெரியுது, அவள் என் தேவதடா, அவன் என் பொண்டாட்டிடா, இன்னொரு டைம் உன் பார்வை அவன் மேலே பட்டுச்சு மவனை உன்னை போனமாக்கிட்டு வேண்டாம். இங்கே ஜேகேவோ மற்றவங்களெல்லாம் அடித்து கட்டி வச்சுவேன். இப்போ திரும்பி பார்க்குறான், யாருக்கிட்ட இவன் ஏகவசனம் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு திரும்பி பார்த்தவன ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு, ஏன்னா அவன் தான் அசையாமல் படுத்திருக்கானே, டே அவன் செத்துட்டான்டா அப்படிங்கிற மாதிரி ஜேகே டே குணமானவன்கிட்ட என்னடா பஞ்ச் டயலாக் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஜிமினோ டே இந்த நாதாரி தான், இனி இவன் நல்ல அவன் மேலே பட்டுச்சுனாலும் இவனுக்கு சமாதி உறுதி தான், ஆல்ரெடி குணமாக்கிட்ட இன்னுமே என்னடா சமாதி அப்படிங்கிற மாதிரி, டே முதல்ல நகருடா அவனுக்கு உசுறு இருக்கான்னு பார்ப்போம், நீ பாட்டுக்கு பஞ்ச் டைலாக்காக அடுக்கிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஜேகேக்கும் கொஞ்சம் கோவம் இருக்குல்ல, அதனால் நம்ம பங்குக்கு 4 போடுவோம், செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி இருக்குமே, சரி பொழைச்சி போட்டோம் ஆடா போவோம் அப்படின்னு ஜிமினை பிடிச்சிருக்கா. ஒரு நிமிஷம் இன்னும் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்க அவன் ஃபோனை பிடிங்கி அதில் அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் டெலீட் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி போட்டு உடச்சிட்டு அவன் பாட்டுக்கு வரான். இதுக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு சரிவா அப்படின்னு சொல்லிட்டு நகர போக இப்போது அங்கேருந்து கொஞ்சம் பீர் பாட்டிலையும் தூக்கிக்கிறான். இது எதுக்குடா, எவ்வளோ சம்பவம் பண்ணியிருக்கோம், உடம்புலாம் எப்படி வலிக்கும்,
சரி வந்து தொலை அப்படின்னு ஜேகே இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து தண்டா அழுதுட்டு பணத்தை கொடுத்துட்டு வெளியில் வர அப்படியே ஜிமின் காரில் சாஞ்சி ஸ்மோக் பண்ணிட்டு நிற்கிறான். சரி நீ உன் காரில் போ, நான் என்னோடய காரில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே காரில் ஏறவும் அப்படியே வந்து ஜிமினும் அவனோட காரில் ஏறான். என்னாச்சு மச்சான்? பதிலே சொல்லலை. ஜிமின் அப்படியே உருன்னு இருக்கா. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அங்கேருந்து காரை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போனவன் ஒரு யாருமே இல்லாத ஒரு பாலத்தில் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ சொல்லு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்க ஜிமின் கதவை திறந்து அப்படியே இறங்கிடுறான் கீழே. நான் பாட்டு கேட்டுருக்கேன். இந்த லூசு இப்போ ஏதாவது பதில் சொல்கிறான் பாரு. இவனை தேடிக்கிட்டு நைட்டில் வந்து என் தூக்கம் கிட்டதான் மிச்சம். என்னைக்கு இவனுக்கு ஃப்ரெண்ட் ஆனனும் அன்னைக்கு ஆரம்பிச்சது சனி அப்படின்ட்டு நம்ம ஆர்யா ஸ்டைலில் நம்ம ஜேகேவோ ஊர் உலகத்தில் எத்தனையோ ஃப்ரெண்டு வச்சுருக்கவன்லாம் சந்தோஷமாக இருக்கான். நான் இவன் ஒருத்தனை ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டு நான் பெற அவஸ்தை இருக்கேன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இந்த பன்னாடை எங்கே போனான் பாட்டிலோட அப்படின்னு கீழே இறங்கி பார்க்குறான். இப்போ ஜிமினோ அப்படியே அந்த பாட்டில் ஓப்பன் பண்ணி கடகடன்னு முடிக்க அடே என்னடா என்னை விட்டு நீ பாட்டுக்கு தனியாக சரக்கடிக்கிற நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே ஓடி போய் பாட்டில் பிடுங்க ஹே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் குடிக்காம இன்னொரு பாட்டில் வச்சுக்கத அவன் கிட்டே நீட்டிட்டு இதை அப்படியே கடகடன்னு உள்ள சரிக்கிறான். அப்போ அப்படியே பிடுங்குற போனவனை விடாமல் திரும்பி நின்றுக்க அது சரி இன்னைக்கு ஃபுல் பாட்டிலாக காலி பண்ணுற ஐடியாவில் இருக்கார் போல கையா. அப்படி என்ன மன உளைச்சல்னு இப்போ நீங்கள் இப்படி பாட்டிலாக உள்ளே இருக்கிறீங்க அப்படின்னு இப்போ தான் அவன் பாட்டில் பார்க்குறான். நான் வெறும் பீருன்னுலாம் நினச்சான், இவன் நான் ஓட்காவை தூக்கிட்டு வந்திருக்கான் அதுவும் ராவா அடிக்கிறானே அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடுங்கி பின்னாடி மறைச்சிட்டு இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை கொடுறா, நான் தண்ணி அடிச்சே ஆகணும். அப்படி தண்ணி அடிக்கிற அளவுக்கு என்ன சார் குடி முழுகி போச்சு? குடிதாண்டா முழுகி போச்சு, குடிதான் முழுகி போச்சு, என் குடியே முழுகி போச்சு. அட மோதேவி நீ நல்லா பேசினாலே புரியாது, இதில் இது வேறையா? ஒழுங்காக பேசி தோலை என்ன தான் சொல்ல வர? என்ன உன்ன அந்த ஹீரா இருக்கால என் பிளாக்பெரியா செருப்பால் அடிப்பேன், என் பொண்டாட்டிடா. இப்போ தான் தெரியுதாக்கும் அது எப்படா போதையர்னா தான் பொண்டாட்டிலாம் நினப்புக்கு வருவாளோ? என் பொண்டாட்டி மச்சான் அதுதான் தெரியுதே மேலே சொல்லு. அப்போ என்ன அசிங்கமாக பேசிட்டாடா? அசிங்கப்பட்டியாடா நீ? ஆமாம் மச்சான், அவெல்லாம் என்ன பேசிட்டா மச்சான். என்னால் நம்பவே முடியல. என் சிஸ்டருக்கு அவ்வளோ தைரியம்லாம் கிடையாது. உன்னை போய் அவள் பேசினாலா? ஆமாடா என்ன போய் பேசிட்டாடா. சரி இப்படி நீ குடிச்சிட்டு புலம்புற அளவுக்கு அப்படி என்ன பேசினா அப்படின்னு கேட்குறான். அட ஆமாங்கிறல்ல, எங்கடா போனேன் உன் தங்கச்சியை பற்றி சொன்ன காண போயிட்டியா அப்படின்னு ஜிமின் வேறு பக்கம் திரும்பி ஜெகேவை தேடி காற்றுல கையை வீசிக்கிட்டு அப்படி தட்ட அட மூதேவி மோதை ஏறிடுச்சு போல. டேய் மப்பு கொண்டா கண்ணு கூட தெரியாதா? இங்கே தாண்டா இருக்க, நீ திரும்பி நின்று என்ன தேடிட்டு இருக்க அப்படின்னு பிடிச்சி ஜிமின்னு திருப்பிட. இங்கே இருக்கியா கேளு. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அது கிழிஞ்சிச்சு. என்னடா சொன்னா? நான் அவளை யூஸ் பண்ணிக்கிறேனா, நான் அவளை தப்பாக தொடுறேனாமா, தப்பாக பார்க்குறேனாமா, என்னை பார்த்து அப்படி சொல்லிட்டா வச்சா. கரெக்டாக தான் நான் சொல்லியிருக்கா அப்படின்னு ஜேகே மனசுக்குள்ளே நினச்சிட்டு இப்போ அதுக்கு என்னடா பண்ணணும்? அது எப்படி மச்சா அவள் என்ன பார்த்து அப்படி சொல்லலாம்? அவள் இத்தனோண்டு விரல் சைஸா? இல்லை இவ்வளோ இத்தினோண்டு அப்படின்னு ரெண்டு கையும் ஒரு குழந்தை சைஸு காமிச்சு அவ்வளோ குட்டியாக குழந்தையா எங்கள் வீட்டுக்கு வந்தாடா. அப்போலேருந்து பார்க்குறேன்டா, அவள் பிறந்ததுலேருந்து எனக்கு அவளை தெரியும்டா. என்னடா சொல்கிற மச்சான் புரியல. எனக்கு அவளை பிறந்ததுலேருந்து தெரியும்டா. ஐயோ இவன் பேசுகிறதே புரியாது, இதில் கொளறல் வேறையா? குடிச்சிட்டு வளரிட்டு கிடக்கும் மூதேவி, இதையும் கேட்கணுன்னு என் தலையெழுத்து மேலே சொல்லு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான் ஜேகே. அவன் மேலே எனக்கு இல்லாத உரிமையா மச்சான்? என்னதே உளுந்தா? உரிமை மச்சான். உரிமை அவன் மேலே எனக்கு இல்லாத உரிமையா மச்சான்? அவனுக்கு இருக்கு அவன் மேலே உரிமை, என்ன தவிர. சொல்லு மச்சான், நீயே சொல்லு. சொல்கிறேன் இருறா, அதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல இடமா பார்த்து பார்க் பண்ணிக்கிறேன் என் டிக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோ நின்றுட்டே இந்த கால் விழிக்கவும் அங்கே உள்ள டிவைடர் மேலே போய் ஏறி வந்துட்டு என்னமோ சொல்லிட்டு இருந்தேன் மச்சான். என்ன சொன்னா? உரிமை அதை பற்றி சொல்லு. உரிமைன்னு அரை மணி நேரமாக அல்லாடிக்கிட்டு இருக்கியா? அப்படி என்ன உரிமை இருக்குது எங்கள் சொல்லு கேட்போம் அப்படின்னு ஜேகே கேட்க எனக்கு அது உரிமையா வச்சான், அவ என் தேவதை நாக்கு மண்டையா எப்போ சொல்கிறான் பாரு எதை அடிக்கிற மாதிரி ஜேகே பார்த்துட்டு இருக்க. அவள் என்னோட அத்தை பொண்ணுடா, மை ஸ்வீட் ஹார்ட். அடைய ஜிம்முன்னு இவ்வளோ போதையில் தெளிவாக இருக்கியே, போதையில் கூட கரெக்டாக பொண்டாட்டிங்கிறத தவிர மற்றதெல்லாம் சொல்கிறான் பாரு. அவள் எப்படி மச்சான் என்ன சொல்லலாம் அப்படின்னு இந்த டைம் ஒரு கம்பத்தை கட்டி பிடிச்சிட்டு ஜிமின்னு அழுதுட்டுருக்க. டே நான் இங்கே இருக்கேன்டா அப்படின்னு ஜேகே பிடிச்சி பக்கத்தில் நிற்க வச்சுக்கிறான். ஜிமினா அது எப்படி மச்சான் அவன் என்ன பார்த்து அப்படி சொல்லலாம்? உனக்கு தெரியாது மச்சான், உனக்கு தெரியாது. எனக்கு தெரியாதான் சொல்லு.
ஊருக்கு போவேன்ல அப்போல்லாம் அப்படியே அழுக்கு முட்டை அப்படி சொன்னதும், என்னடா இப்போ தான் அழகின்னு சொன்னால் அடுத்த அழுக்கு மூட்டைன்னு கமுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான் ஜேகே. அழுக்கு மூட்டை மாதிரி ஒரு அழுக்கு பாவடையை கட்டிட்டு அதுக்கு மேலே என்னோடய சட்டையை போட்டு எடுத்து சொருவிட்டு சும்மா நிப்பா பாரு, சும்மா ஜிவ்வில் இருக்கும்டா அப்படின்னு ஜிமின் அப்படியே உங்களை பற்றி ரசித்து சொல்லிகிட்டு இருக்கான். அடச்சை, என்ன கன்றாவி ரசனை இவனுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்க்க, பேடா அது எப்படி போதை ஏற்றும் தெரியுமா, இந்த சரக்கில் இல்லாத போதை அவள் ஒத்த பார்வையில் இருக்கும் மச்சான். அதுவும் அந்த இடுப்பு தெரிய அப்படியே வரிஞ்சு கட்டிட்டு காலெல்லாம் தெரியும், அவன் நிற்கிறத பார்க்கும் போது சும்மா ஜுவ்வுன்னு இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கா. ஜேகேவா, ஆஹா இதெல்லாம் ரசிச்சிருக்கீங்க சார், மேலே சொல்லு அப்படிங்கிற மாதிரி அப்படியே சமணம் போட்டு கன்னத்தில் வச்சுட்டு ஜேகே கதை கேட்குற மாதிரி கேட்கா. ஜிமினோ, எதுவும் மச்சா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த டிவைடர் மேலே ஏறி நின்றுட்டு அப்படியே 2 கையை விரிச்சுட்டு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அப்போ ஜிமின் அங்கே நின்று எப்படி இருக்கும், அப்படியே நின்று தள்ளாடிக்கிட்டு அது மச்சா அப்படின்னு எதோ சொல்லப்போ ஜேகே, அட மூதேவி போதையில் அந்த பக்கத்துக்கு இது விழுந்து தொலைஞ்சிட போகிற, அப்புறம் பரலோகத்துக்கு டிக்கெட் கன்ஃபார்ம், குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தாவாமல் ஒழுங்காக ஒரு இடத்துல நின்று சொல்லுடா மச்சான், என்ன விடா ஐம் ஸ்டடி மச்சான் ஸ்டடி அப்படின்னு சொல்லும் போதே ஆடிக்கிட்டு இருக்கான். ஸ்டடியாக இருக்கும் வந்து இந்த ஆட்டம் ஆடுறியா, ஆடாமல் நின்றுடா அப்படிங்கிற மாதிரி செக்கை பிடிச்சிட்டு இருக்கா. அவனும் செக்கை பிடிச்சி தள்ளிட்டு, மச்சான் அப்படி பாப்பா மச்சான், அப்படி பார்த்தே தான் அவனை மயக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே தள்ளாடி தொப்புன்னு கீழோட ஐயோயோ அப்படின்னு கேட்டி பார்க்குறான். நல்ல வேலை அந்த இடத்துல வந்து திட்டு இருக்குது. ஸோ ஜிமின் கீழே விழுக்கல, அதில் விழுந்து அப்படியே கீழே கையை கொடுத்து மல்லாக்கப்படுத்திட்டு கால் மேலே கால் போட்டு அந்த நிலாவை பார்த்து காலாடிக்கிட்டு எந்த மச்சான் அடிக்கிற மாதிரி பார்த்துருக்கா ஜேகே. ஐயோ சரி வா, போதை ஏறிச்சு, இதுக்கு மேலே விட்டா எங்கேயாவது விழுந்துட போகிறான் அப்படின்னு ஜிமினை ஒரு வழியாக தூக்கி இந்த பக்கமும் நிப்பாட்டி காரை எடுத்து அதுக்குள்ளே வந்து ஜிமினை உட்கார வச்சுட்டு சரி போகலாம் அப்படின்னு அங்கேருந்து ஜேகே கார் ஸ்டார்ட் பண்ணுறான். அடியே ஹீரா ஆலையில் யாரை கூப்பிட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்து சீட் பெல்ட்லாம் போட்டுக்கிட்டா. என்னை விட்டுடா அவடா கட்டி வச்சது அப்படின்னு சீட் பெல்ட்டை இழுத்துக்கிட்டு ஜிமின் கத்திட்டுருக்கா. அது சரி அப்படின்னு ஜேகே காரை ஸ்டார்ட் பண்ணேன். என்னை கட்டுறீங்களா, ஹீரா என்னை கட்டி வைக்கிறியா, கட்டி வச்சா மட்டும் ஒத்துக்கிட்டு வருவேண்டி, என்ன பேச்சு பேசுகிற நீ, உனக்கு அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சாடி, என்கிட்ட இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசினேன் ஒன்று என்ன சொல்ல போகிறான் அப்படிங்கிற ஜேகே பார்க்க, எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சு உன்னை ரேப் பண்ணிடுவேண்டி, அதுக்கு நினச்சி கட்டின பொண்டாட்டியை ரேப் பண்ணுற புருஷன் இவனாக தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ஒன்று இவ்வளோ பேசுகிற அந்த வாயை பிடிச்சி கடிச்சு அப்படின்னு சென்சார் இல்லாமல் அவன் பாட்டுக்கு எதோ சொல்ல, ஐயோ டே என்னாலே கேட்க முடியலையே, சென்சார் போர்டு வைக்கணும் போலையே அப்படிங்கிற மாதிரி ஜேகேவோ இதுக்கு மேலே விட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்னு அங்கேருந்து ஒரு சின்ன டவல் எடுத்த அப்படியே ஜிமினோட வாயை கட்டி போட்டுடுறான். கட்டுறியா அப்படின்னு கத்திட்டே இருக்கும்போதே வாயை பிடிச்சிக்க, எப்பா என்னால் காது கொடுத்து கேட்க முடியல, என்னடா ப்ளூ ஃபிலிமை வாயிலே ஓட்டுற அப்படின்னு ஒரு வழியாக வீட்டில் கொண்டாந்து காரை ஸ்டாப் பண்ணிட்டு ஜிமின் அப்படியே தூக்க. ஜிமினும் எதோ புலம்பிக்கிட்டே இருக்கா மறுபடி. ஷோ அப்பா இவனால் முடியலடா, என்னால் கல்யாணம் பண்ணி என் கதிராவை இப்படி தூக்கிட்டு ஜாலியாக ஹனிமூனில் சுற்ற வேண்டியன்னா ஒன்றை தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்க குடிகார முதேவி ஒழுங்காவா அப்படிங்கிற மாதிரி ஜிமினை ஒரு வழியாக உள்ளே கூட்டிகிட்டு வந்து ரூமில் படுக்க வச்சுட்டு, எல்லாம் காதல் செய்யும் மாயம், அது படுத்துகிற பாடு மனுஷனை என்னமா ஆட்டி வைக்கிது அப்படின்னு நினச்சிட்டு ஜிமினை படுக்க வச்சுட்டு ஜேகேவுக்கு டயர்டாக இருக்கா. அப்படியே அவன் பக்கத்துலேயே குப்பார் அடித்து படுத்தா, அவனும் தூங்கிடுறான். 2 பேரும் இப்படி தூங்குறவங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் முழிச்சு பார்க்குறானுங்க. அதுலேயும் வந்து நம்ம ஜிமின் ரொம்ப லேட்டாக தான் எழுந்திருக்கிறான். அவனுக்கு எழுந்திருக்கும் போதே தலையில் செம பாரமாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்கும்ல, ஹேங் ஓவராக இருக்கா. ஸோ அப்படியே எழுந்து அப்பா முடியல அப்படின்ட்டு ஒரு காஃபி அப்படின்னு கத்துறான். பட் அங்கே நீட்டப்பட்டதோ லெமன் ஜூஸ் அதை அப்படியே பார்த்துட்டு இப்போ நிமிந்து பார்க்குறான், என்ன கை இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிமிந்து பார்த்தா அங்கே நின்றுட்டு இருக்க ஜேகே அப்படியே முறைச்சிட்டு, இந்தா இப்போ இருக்கிறதுக்கு ஹேங் ஓவருக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும், குடி பித்தம் தெளியும், காதல் பித்தம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் அந்த லெமன் ஜூஸை திணிச்சிட்டு, என்ன சார் ஹெவியாக ராவாலாம் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, இது உங்கள் மீசக்கார நைனாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா. அப்போ அப்படியே எந்திரிச்சு ஜிமினா, இது தெரிஞ்சால் மட்டும் ஆல்ரெடி என் மேலே கோலா காண்டில் இருக்கார், இது தெரிஞ்சுனா முழுசாக தலைமொழி விட்டு போயிட்டே இருப்பார், என்னமோ எப்போவுமே என்னை தூக்கி வச்சு கொஞ்சம் மாதிரி, அவருக்கு நான் எது பண்ணாலும் குத்தம், இதில் இது என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜிமின் எழுந்துட்டு, அவரை பற்றிலாம் நான் கவலைப்படல, ஐயோ ஹீராக்கு தெரிஞ்சிச்சா, அவள் இதுவும் பார்த்தாளா, நான் வேணா ஜஸ்ட்டு டயர்டாக இருந்துச்சு அதனால் கோக் தான் குடித்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடவா, நான் பார்த்து அது கோக் தான் ட்ரிங்க்ஸ்லன்னு சொல்லிட்டு வந்துடுவா
அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நகர போக ஜேகே அவனை பிடிச்சி இழுத்து அப்படியே முடிச்சுட்டு வச்சுக்கிட்டு அப்படியே முறைக்கிறான். என்னடா அவளை பார்த்து பேச விட மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் பார்க்க அது மச்சான் எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை, ஸ்டொமக் அப்செட், லூஸ் மோஷன் போயிட்டே இருக்கு நிற்காமல் நான் ஸ்டாப்பாக, அதனால் எனக்கு ஒரு உதவி பண்ணுறியா, என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போறியா? ஏண்டா இதுக்கெல்லாமா என்ன கூப்பிடுவா, நீ என்ன குழந்தையா, தனியாக போக வேண்டியதானே, இப்போ முடிஞ்சா தனியாக போக மாட்டேன் மச்சான், உன்னை நைட்டாக அங்கேருந்து நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரல அதுக்கு அடிக்க வச்சுமின்னு பார்க்க. அதே மாதிரி தான்டா மேன் டு மேன் ஒரு ஹெல்ப்பு தான், இதை நீ ஹீரோ கிட்ட சொன்னால் அவளே நாட்டு மருந்து கை வைத்தியோன்னு எதையாச்சும் பண்ணுவா. சி அதெல்லாம் போய் பொம்பளை பிள்ளைகிட்ட இப்படிதான் சொல்கிறது, ப்ளீஸ் மச்சான் வாயேன் போய் டாக்டரை பார்த்துட்டுறோம், நல்லா முடியலடா கை கால்லாம் நடுகுது, இல்லாட்டி நான் உன்னை கூப்பிடவே மாட்டேன், நானே போயிட்டு வந்துப்பேன். சரி இரு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வர வந்தவனோ இப்போ டைனிங் டேபிள் நோக்கி நடக்கிறான். எங்கடா அங்கே போகிற வாடா இங்கிட்டு இருக்கு வாசை அப்படின்னு ஜேகே படிச்சிருக்கா. ஏய் லூசாடா நீ சாப்பிட்டு போகலான்டா, சாப்பிடாம எங்கே வர சொல்கிற வா சாப்பிட்லாம். அதெல்லாம் இல்லை சாப்பிட்டா மறுபடியும் போகும். அதான் சொன்னேடா அது பாட்டுக்கு நிற்காம நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கு, நீ வேறு நேரத்தை கடத்திட்டு இருக்காத, வா மச்சான் போயிட்டு வரலாம். அடே உனக்கு பசிக்கலன்னா போ, எனக்கு பசிக்குது நான் சாப்பிட்டு வரேன். ஐயோ மச்சான் எனக்கு 27 டைம் போயிடுச்சுடா, இதுக்கு மேலே தாங்காது, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, ஒரு நண்பனுக்காக இந்த உதவி கூட பண்ண மாட்டியா? ஐயோ இந்த நாடு எதை நோக்கி போயிட்டுருக்கு, ஒரு மனுஷனுக்கு உதவி பண்ண ஆள் இல்லை. ஓய்னு ஜேகே ஆரம்பிக்க. டே நிறுத்து வந்து தொலைகிறேன் அப்படின்னு ஜிமினும் ஜேகேவும் அப்படியே வெளியில் வர கரெக்டாக ஆப்போசிட்டில் மினி வர. இந்த முதவி வேற இப்போ எதுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி ஜேகே கடுப்பில் பார்க்க அப்படியே வந்தவளோ ஜிமின் அப்படின்றதும் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அப்புறம் அந்த அக்ரிமெண்ட்டை பற்றி என்ன நினைக்கிறா, அதில் எப்போ சைன் பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குறா. என்ன மனுஷி இவ அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்த்துட்டு ஐயோ நேரங்காலம் தெரியாமல் இப்போ வேறு நேரத்தை ஓட்டிகிட்டு இருக்காள், டே ஜிமின்னு வேடா போவோம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்க்க. அதை ஹோல்டில் வை நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்ட்டு நகர போகிறான். அப்போ அவ்வளோ பிடிச்சிருத்து. என்ன நான் கேட்டுகிட்டே இருக்கேன் நீங்கள் பாட்டுக்க போகிறீங்க, அதான் ஹோல்டில் வைன்னு சொல்லிட்டல அப்படின்னு சொல்லி ஜிமின் கத்தான். இங்கே ஜேகேக்கோ டே நேரம் இல்லை வாடா போவோம் இந்த மூதை விட்டு அப்புறம் பேச அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இந்த ஜேகே ஜிமினை பிடிச்சி இழுத்துட்டு கிளம்பிடுறான். 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் வந்து அப்படியே உட்காந்துருக்கானுங்க. ஹாஸ்பிட்டலே ஒரு வினோதமாக ஜிமின் பார்த்துட்டு அப்படியே ஜேகே பார்க்க ஜேகே ஒன்றும் நடக்காத மாதிரி இங்கே தான் இருக்கார் வாடா சீக்கிரம் அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போய் இப்போ டாக்டரும் அப்படியே 2 பேர்த்தையும் உத்து பார்க்க இவரே நம்மளை குறுகுறுன்னு பார்க்குறாரு அப்படின்னு ஜிமினோ. சொல்லுடா ஏன்டா அப்படி பார்த்துருக்கா, இதில் யார் பேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்டதோ இப்போ 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கை காட்டா டாக்டர் குழம்பி என்னது அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஜேகேவோ ஜிமினோட கையும் பிடிச்சி இழுத்து பிடிச்சிக்கிட்டு இவன் தான் டாக்டர் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்போ ஜிமின் ஒன்றுமே புரியாமல் டே என்னடா என்ன பேஷண்ட்டுக்குறா, உனக்கு தானே ப்ராப்ளம் சொன்னேன் இப்போ இதுக்கு என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அவன் கன்ஃபியூஷனில் இருக்கா. ஓ இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இது ஆரம்ப ஸ்டேஜ் தான், பயப்படாதீங்க சரி பண்ணிடலாம், நைட்டு அப்போ ஃபோனில் பேசுனீங்களா அப்படின்னு ஜேகே பார்க்க ஆமாம் டாக்டர் அப்படின்னு ஒன்றும் தெரியாது அப்பாவி மாதிரி மண்டே ஹாட்டி வைக்க. ஜிமினோ ஒன்றுமே புரியல என்ன நடக்குதுங்க இவன் என்ன பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ தான் அங்கே போர்டு இருக்குல்ல நேம் போர்டு அதை பார்க்குறான். அதில் டாக்டர் நேமோட அவர் ஒரு சைக்காட்டிஸ்ட் அப்படின்னு இருக்கு. அவட பரதேசி நாயை என்ன பைத்தியம்னே நினச்சிட்டானா இவன் அப்படின்னு கடுப்பான ஜிமினோ ஜேகேவை அட்டே கொய்யால என்ன பைத்தியம்னு நினச்சிட்டா, நீ வாலி படத்தில் சிம்ரனை கூட்டிகிட்டு வர மாதிரி என்ன ஏமாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க, உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு ஜேகே மேலே பாயா. ஜேகே நீ பைத்தியம் தான்டா, எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் தலைவி சிம்ரனை சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி அவனை இவனை அடிக்க பாயா. இப்படி 2 பேரும் அப்படியே சண்டை போட்டுட்ருக்க. டாக்டரோ நிஜ மாதிரி இதில் இவனுங்க 2 பேர்த்துல எவன் பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. 2 பேர் பார்க்க முரட்டு பீஸ் மாதிரி இருக்கானுங்க, ஆனால் சரியான முட்டா பீஸ் மாதிரி இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி கம்பவுண்டரும் முழிச்சு நிற்க. டே என்ன பார்த்துட்டு இருக்கா, 2 பைத்தியம் போல் முத்திருச்சு கடிச்சு வைக்கிறதுக்குள்ளே வெளியே தள்ளு அப்படின்னு டாக்டர் சொல்ல. இப்போ 2 பேரும் அட்ட டயத்தில் டாக்டர் கொலவெறியோட முறைக்க அஜ்ஜோ பிடிச்சி தள்ளுறா அப்படின்னு சொல்ல. கம்பவுண்டரும் ஐயோ 2 முரட்டு பீஸ் கிட்டே என்ன மாட்டி விடுதே இந்த முட்டா பீஸ் அப்படின்னு டாக்டர் திட்டிக்கிட்டே அப்படியே கம்பவுண்டர் சார் பார்க்கறதுக்கு பெரிய எடுத்து பசங்க மாதிரி இருக்கீங்க, வெளியே போய் உங்கள் சண்டையை வச்சுக்கோங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. 2 பேரும் முறைச்சிக்கிட்டு இப்போ வெளியில் வராங்க. அப்போ கம்பவுண்டரும் இங்கே பாருங்கள் 2 பேரும் ஒழுங்காக ஓடிடுங்க, இங்கே நின்றுட்டு இந்த மாதிரி சண்டை போட்டுருதுங்க, காலியாக இருக்க கூண்டில் உங்களை பிடிச்சி அடைச்சி வச்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஐயோ அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பார்க்க இப்போ 2 பேருமே பார்க்கறதுக்கு பக்கா பைத்தியத்துன்னு சொன்னால் பொருந்துற மாதிரி அப்படி இருக்கானுங்க. பிகாஸ் ட்ரெஸ்ஸை டக்கின் பண்ணதெல்லாம் வெளியில் வந்து தலையெல்லாம் களைஞ்சி பார்க்க பைத்தியக்காரங்க மாதிரியே 2 பேர் நிற்க. ஒருத்தர் முறைச்சிக்கிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸை சரி பண்ணிக்கிட்டே தலையை அப்படியே சரி பண்ணிவிட்டு ஜிமினோ அப்படியே முறைச்சி என்ற டே இவ்வளோ தைரியம் தான் என்னை பைத்தியம் நினச்சது மட்டும் இல்லாமல் மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருப்பேன் மென்டல் டாக்டரை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்க. நான் ஒன்றும் மென்டலான டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு வரலையே, மென்டலாக இருக்க ஒன்றை தான் பார்க்கறதுக்கு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வரல. ஏன்னா மென்டலுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி பேசுகிறாங்க மாதிரி ஜிமின் ஜேகேவை பார்க்குறான். என்னடா காண்டாக்குதல அப்படி தானே நைட்டு எனக்கும் ஆயிருக்கும்,
அப்படின்னு அப்படியே ஜிமின் பார்க்க பின்னா ஏண்டா இந்த எஸ்டே சூர்யா மாதிரி ஒன்று இருக்குது ஆனால் இல்லை, ஒன்று இருக்குது ஆனால் அதுவே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு மனுஷனை காண்டத்துனா அப்புறம் கடுப்பாகாது, அதனால தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு ஜேகே சொல்ல, எது நானா அவ்வளோ பேசினேன்? இல்லை, எனக்கு பார்த்தா உனக்கு பைத்தியம், எனக்கு பிடிக்கல, உனக்கு தான் பிடிச்சிருக்கடா லூஸ் பயலை, உள்ளேருந்து இந்த கம்போட்டோ இன்னுமாடா நீங்கள் போகலை அப்படிங்க, எவன் வேற டார்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி அடிக்கிற வெயில் மொட்டை மாடியில் 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. ஒருத்தர் அப்படியே குறுன்னு முறைச்சிட்டு. அப்போ ஜிமினோ, அப்போது நீ சொல்கிற மாதிரி எனக்கு லவ் வந்துருச்சா மச்சான், நான் அப்போ அவளை லவ் பண்ணுறேனா மச்சான் அப்படிங்கிற ஜிமின் ஒன்றுமே தெரியாது இன்னசென்ட் மாதிரி கேட்டிருக்கேன். ஜேகேவோ அப்படியே இதையே எத்தனை டைம் கேட்பேன், 1000 டைம் கேட்டாலும் அதுதான் உண்மை. அப்போ நான் அவளை வெறுக்கலையாடா, அவளை பிடிக்கல வெறுக்கிறேன்னு சொல்லியே அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேனாடா நான் அப்படின்னு ஜிமின் கன்ஃபியூஷனில் கேட்டுட்ருக்கான். அட ஏன்டா பைத்தியக்கார பையனை என்னை போட்டு சாவடிக்கிற? ஆமாடா ஆமாம், நீ அவளை விரும்புகிற, உனக்கு இன்னுமா தெரியல? அதான் மச்சான் ஒன்றுமே புரியல, அது எப்படி அவளை போய் அவகிட்ட அப்படி என்ன இருக்குன்னு நான் விழுந்தேன். என்ன இருக்குது, மிஞ்சி போனால் 2 திராட்சை பழம் மாதிரி கண்ணு, பச்சை மிளகா மாதிரி மூக்கு, கொஞ்சம் அழகாக இருக்குது அந்த ஸ்ட்ராபெரி லிப்ஸு, அது மட்டும் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்ல, இதெல்லாம் அப்படியே ஜேகே தலையில் கை வச்சுட்டு ஐயோ பிடிக்கலன்னு ஒரே ரசனையாக வர்ணித்து தள்ளுறானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். அந்த பட்டுக்காடு கழுத்துக்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு நான் விழுந்தேன்னு மறுபடியும் ஆரம்பிக்கிறான். அட இவனை எங்கே கொண்டு போய் விடுறது, இவன்லாம் எந்த டிசைன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்த்துட்டு, அவளை வெறுக்கிறேன்னு வெறித்தனமாக லவ் பண்ணியிருக்கடா மலை குரங்கு, லவ் பண்ணுறது கூட தெரியாமல் சுற்றிட்டு இருக்க, நீலாம் எந்த மாதிரி பிறவின்னு கூட தெரியல, இது தெரியாமல் ஏன் உயிரை எடுத்துகிட்டு இருக்கு தற்குறி அப்படின்னு ஜேகே திட்டிகிட்டு இருக்கான் ஜிமினோ. நான் அப்போ ஹீரோவை தான் லவ் பண்ணுறேனடா, அப்போ நான் மினியை லவ் பண்ணல, இவ்வளோ நாளாக நான் மினியை தான் லவ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அப்போ என் மனசில் இருக்கிறது ஹீரோவாடா, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு மறுபடியும் ஜிமின் ஆரம்பிக்கா. இங்கே ஜேகே பொறுமை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி, டே மறுபடியும் முதல்ல தான் மீண்டுமா அப்படின்னு காண்டில் எழுந்துச்சுன்னு கத்துறான். டே சரி டென்ஷன் ஆகாதடா, எதுக்கு இப்போ கத்துற, எனக்கு புரியுது உன் ஃபீலிங்ஸ், ஏன்னா எனக்கே இது புரியல மச்சான், ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, இப்படி தலையை பிடிச்சிக்கிட்டு ரோட்டில் ஓடணும் போல் இருக்குது, பார்த்தா அப்படி தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்க்க. டே நீ வேறு சைடு கேப்பில் கோல் போடாதடா, என் மைண்ட் செட் அப்படி தான்டா இருக்குது, எனக்கே ஒன்றும் புரியல, இவ்வளோ நாளா நான் அவளை வெறுக்கிறேன்னு நினச்சிட்டு வெறுப்பை வளர்த்துட்ருக்கேன்னு நினச்சிட்டு காதலை வளர்த்துட்டு இருந்திருக்கேன், அப்போது எனக்கு இரா மேலே இருக்கிறது இல்லை அப்படின்னா அப்போ மினி மேலே இருந்தது என்னடா, அதுக்கு பேர் என்ன, அப்போ நான் அவளை லவ்வே பண்ணலையா, நான் அதைத்தான் லவ்னு நினச்சிட்டு அவள் கூட வாழ்கிறதுக்கான கற்பனை கோட்டையெல்லாம் கட்டிகிட்டு இருந்தேன் என்னடா. டே ஜிமினு இப்படிலாம் புலம்புறேன்னு சொல்லி தானடா உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக காலையிலே ஒரு சைக்காட்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு போனேன், நீ தான் அங்கேயும் குழப்பம் பண்ணி இப்போ இங்கே வந்து திரும்பி குழம்பிக்கிட்டு இருக்க அப்படியே ஜிமின் மாதிரிக்கா. டே பைத்தியக்கார ஆஸ்பத்திரினா உன்னை என்ன அங்கே கூட்டிகிட்டு போய் உள்ளையாட வைக்க போகிறாங்க, அவர் ஜஸ்ட் உனக்கு ஒரு சொல்யூஷனாவது சொல்லியிருப்பார்ல, ஒத்த கேட்காம இங்கே ஓடி வந்துட்டா, சரி விட்டு இப்போயும் ஒன்றும் கெட்டு பார்க்கல, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு, அப்போயாவது ஒரு கிளாரிஃபை கிடைக்கும். என்னடா சரி அன்னைக்கு கிளைண்ட்டு வீட்டுக்கு வந்தாங்களா, அப்போ ஹீரா என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா கரெக்டாக சொல்லு பார்க்கலாம். அட இதெல்லாம் அசால்ட்டு மச்சான், பதில் சொல்லு. அது நான் வாங்கி கொடுத்த சாரீ தான் கட்டியிருந்தா, அதுவும் எனக்கு பிடிச்ச கலரில் நான் வாங்கி கொடுத்த சாரீ, அதுக்கு ஒரு மேட்சிங்காக டிசைனர் ப்ளவுஸ் போட்டிருந்தா, அப்புறம் அது கூட அவளோட சைஸ் அப்படின்னு ஏதோ சொல்ல வந்துட்டு அப்படின்னு நாக்க கழிச்சிட்டு அப்படியே ஜேகேவை பார்க்க. ஜேகேவோ அவனை குறுகுறுன்னு பார்க்க. அது அப்புறம் அவள் அதில் குட்டியாக எப்பவும் போடுற ஜிமிக்கி கழுத்தில் அவள் நான் போட்டிருக்க தாலியை மறைச்சிருந்தா, கையில் கொஞ்சம் வளையல், அப்புறம் நெத்தியில் ஸ்டிக்கர் போட்டு நெத்தி வகட்டில் போட்டுன்னு அப்படின்னு அவன் பாட்டுக்காக லிஸ்ட் அடிக்கிட்டு பார்க்க. போதும் லிஸ்ட்டு பெருசாக போகுது அப்படிங்கிற மாதிரி ஜேகேவை போதும் நிறுத்து அப்படின்னு. ஏன்டா அப்படின்னு என்ன அதான் இவ்வளோ சொல்லிட்டியே டேங்கப்பா, ட்ரெஸ்ஸை மட்டும் கேட்டால் அவளுக்கு என்னெல்லாம் போட்டிருந்தா எப்படிலாம் இருந்தான்னு அங்கங்கமாக ரசித்து சொல்கிறானே. அப்போ சரி இப்போது மினி என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா கரெக்டாக சொல்லு. மல்லிகைப்பூ வச்சுருந்தா. எது மினி மல்லிகைப்பூ வச்சுருந்தாளா? இல்லை மச்சான், அவளை யார் சொன்னா, நான் சொன்னது ஹீராவை. அவள் அன்னைக்கு மல்லிகைப்பூ வச்சுருந்தா, அதை சொல்ல மறந்துட்டேன், ரொம்ப முக்கியம், அதான் அவள் லிஸ்ட்டு பெருசாக போதுன்னு சொன்னானே. நான் இப்போ கேட்டது மினியா மினி என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா அப்படின்னு அப்படியே ஜிமின் யோசிச்சுட்டு அது கிழிஞ்சிச்சு. இதில் இவர் லவ் பண்ணுறாராமா அப்படின்னு ஜேகே மைண்ட் வாய்ஸ் ஓட்டிகிட்ருக்க. ஐ திங்க் ஃபேன் ஷர்ட் போட்டிருந்தாலோ, இல்லை டாப் என்னன்னே தெரிலடா, ஐ திங்க் ஏதாவது
ஃபேன் ஷர்ட் அந்த சம்திங் அந்த மாதிரி தான் ஏதாவது போட்டிருப்பா. எனக்கு அது என்னன்னு கூட தெரில, நீயே சொல்ல அப்படிங்கிற மாதிரி ஜேகேவை பார்க்க ஜேகேவோ ஆட பாவி அவள் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருந்தான்னு கூட தெரில, அது கூட பரவாயில்ல, அது யோசிச்சு சொல்லுவான்னு கூட இல்லை, உனக்கு யோசிக்கிறது கூட சல்ப்பாக இருக்குது. அதே ஹீரோவை பற்றி கேட்டால் அப்படியே 1 by 1 எடுத்து விடுற லிஸ்ட்டு போடுற அளவுக்கு இவளை பற்றி கேட்டால் ஒரு சின்ன விஷயம் கூட தெரியலங்கிற. இதுலேருந்தே தெரியலையா இவனுக்கு இந்த மாங்காய் மண்டையனை? ஹலோ மாங்காய் மண்டை அப்படின்னு ஜிமினுக்கு கூட எதை அப்படின்னு ஜிமின் காண்டில் பார்க்க ஜேகேவோ இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. டேய் இப்போது உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மினியை பற்றி சின்னதாக ஒரு விஷயம் கூட உன் மைண்டில் இல்லை, அதுவே அதை சேவ் பண்ணி வைக்கல அப்படின்னா உனக்கு அவளை பற்றி எந்த ஒரு விஷயமும் தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிது உன் மைண்டு கூட. நீ நினைக்கிறது ஃபுல்லாக உன் மைண்டு ஃபுல்லாக உன் மனசு ஃபுல்லாக இருக்கிறது ஹீரோ மட்டும்தான். அதனால தான் அவளை பற்றின சின்ன விஷயத்தை கூட விடாமல் சேவிக்கரிச்சு வச்சுருக்க மூளை. என்ன மச்சான் சொல்கிற அப்படின்னா நொன்னா மச்சான் சொல்கிறேன்ட்டு இவ்வளோ நேரம் சொன்னது பத்தலையா? லிஸ்ட்டு போட்டல, அதுலேருந்தே உனக்கு புரியல. உனக்கு மினி மேலே ஏதோ ஒரு ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன் தான், இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிருக்க. மற்றபடி லவ்வுன்னு நீயே அதுக்கு பேர் வச்சுக்கிட்ட, அதுக்கு பேர் லவ்வே கிடையாது மச்சான். பட் உனக்கு ஹீரா மேலே இருக்கிறதா லவ்வு. நீ வெறுப்பு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு திரியே தவிர அதுதான் உண்மையான லவ். அதுவும் சாதாரண லவ் இல்லை மச்சான், டெரர் லவ்வாக இருக்குது. ஒழுங்கா அதை ஒத்துக்கிட்டு நீ இப்படி மாஸ்க் போட்டுட்டு திரியிறத ஃபஸ்ட்டு நிறுத்து. இதை மாஸ்க் போட்டிருக்கணும். ஆமாடா, அவளை உனக்கு பிடிக்கலன்னு ஒரு மாஸ்க் போட்டு தெரியற பார்த்தியா, அதை தூக்கி போட்டு அவளை உனக்கு பிடிக்குங்கிறத அவளுக்கு புரிகிற மாதிரி சொல்லு. அவளுக்கு உன்னை தான் பிடிக்கும், அதே மாதிரி உனக்கும் அவளை தான் பிடிச்சிருக்கு. உங்கள் 2 பேர்த்துக்குமே உங்கள் 2 பேர்த்து மேலே அவ்வளோ லவ் இருக்குது. அதை 2 பேரும் புரிஞ்சுக்கிற வழியை பாருங்கள். புரிஞ்சுக்கிட்டு அவளோட உன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணு. உனக்கு ஹீரா மேலே தான் பொசசிவ் இருக்குது, அந்த ஃபீலிங்ஸை ஃபஸ்ட்டு வெளியே காட்டு. உனக்கு மினி மேலே இருக்கிறது பொசசிவோ லவ்வோ எதுவுமே கிடையாது. அவள் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்கா. அது ஒரு காலகட்டத்தில் இவன் நமக்கு ஒய்ஃபாக வந்தால் நல்லா இருக்கணும், நீ உன் மூளை யோசிச்சுருக்கோம் இந்த மாதிரி ஒருத்தி இருந்தால் நல்லா இருக்கணும். பட் அது ஒரு எதிர்பார்ப்பு தான், ஆனால் அது லவ் கிடையாது, அது ஆசையும் கிடையாது. உன்னோட ஆசை லவ் எல்லாமே ஹீரா தான். சின்ன வயசுலேருந்து அவள் உன் மேலே அவ்வளோ அளவு கடந்த பாசத்தை காட்டி உன் மனசை அவள் தான் கேட்ச் பண்ணியிருக்கா. அதனால தான் இப்போ வரைக்கும் நீ வெறுக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் கூட அவள் உன் ஆள் மனசில் இருக்கிறதுனால அவள் மேலே உள்ள ஃபீலிங்ஸ் உனக்கு வெளியே வர ஆரம்பிக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கடா. உனக்கு ஒன்று தெரியுமா, நம்ம எப்பவும் நம்ம பின்னாடியே ஒருத்தவங்க சுற்றி வந்தால் அவங்கள மதிக்கவே மாட்டோம். ஜஸ்ட் உனக்கு ஒரு எக்ஸாம் சொல்லணும்னா, ஒரு பூனைக்குட்டி வளர்க்குறோன்னு வச்சுக்கோ, அது நம்ம காலையே சுற்றி வரும், எங்கே போனாலும் பின்னாடி தெரியும். ஆனால் அப்போ நமக்கு அது தெரியாது, அது நம்ம மேலே அவ்வளோ பாசமாக இருக்குது அப்படின்னு. நமக்கும் அது மேலே பாசம் இருக்கும், ஆனால் அது ஒரு நாளைக்கு இல்லைங்கும் போது அது ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். என்னடா நம்மளே சுற்றி வந்துச்சேன். ஆக்சுவலி இந்த ஸ்டோரி உண்மைப்பா. என்னோடய கேட் தொலைஞ்சு போய் வருஷமே ஆக போகுது, எனக்கு இன்னும் அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது. அவன் என் காலை சுற்றி வருவான், என் பெட்டில் படுத்துக்குவான். அவனை அவ்வளோ கேர் பண்ண யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. அவன் தொலைஞ்ச நாள்லேருந்து நான் அவனை எப்போவுமே என் கூடயே வச்சுட்டு இருந்தேன்னா, அவன் தொலைஞ்சதுக்கப்புறமா இன்னும் அதிகமாக மிஸ் பண்ணுறேன். எங்கேயாவது பார்த்துட மாட்டோமா, வந்துட மாட்டானா அப்படின்ட்டுருக்கு. எனக்கு கேட்டும் சரி டாகும் சரி 2மே ராசி இல்லை போல், 2மே தொலைஞ்சு போச்சு. யார் தூக்கிட்டு போனானே தெரில. அதை தூக்கிட்டு போயும் வருஷமே ஆகி இன்னும் என்ன திரும்பி வரல. நான் அதை எங்கேயுமே பார்க்கல. அந்த ஃபீலிங்ஸை மனசுக்குள்ளே இருந்துகிட்டே எங்கே நாயை பூனையை பார்க்கும் போதெல்லாம் நம்மளும் இப்படித்தானே வளர்த்தோம் அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். அவங்க இருந்தப்போ விட சொல்லப்போனால் இல்லாத போது தான் ரொம்பவும் அதிகமாக அவங்கள தேடுறேன். எங்கேயோ அது நல்லா இருந்தால் சரி அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டேன். ஓகே, கதைக்கு வருவோம். அவளை நீ வெறுக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம், ஆனால் அவளை நீ நினைக்கிறதுக்கு ஒரே காரணம்தான். எல்லாத்துக்கும் ஒரே காரணம், அவள் உன் மேலே வச்சுருக்க அளவு கடந்த பாசம். அந்த ஒரே பாசத்தால் தான் உன்னை அவள் கட்டி போட்டு வச்சுருக்கா. நீ என்ன தான் அவளை பிடிக்கலன்னு சும்மா பேச்சுக்கு சொன்னாலும் உன் ஆள் மனசுலேயும் அவள் இருக்கா. அதனால தான் எங்கே அவளை நம்ம இழந்துடுவோன்னு நீ பயப்பட ஆரம்பிக்கிற. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியோ அவள் மனசில் நல்லா பேஸ்மெண்ட் போட்டு உட்காந்துட்டா. அவளை நீ இழக்கிறது இனிமேல் நடக்காத காரியம். அதை புரிச்சுக்கூடா. இங்கே பாரு, நீ இப்போது நான் சொல்கிறதெல்லாம் புரியாமல் திரும்பவும் நான் மினியை தான் லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு மினியவே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஒரு இடத்துல உனக்கே தோணும், நம்ம இவளை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு. காலம் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் பண்ணி ஒன்றுத்துக்கும் ஆகாது. ஸோ இப்போயே முழிச்சுக்கோ, புரிஞ்சுக்கோ என்ன சொல்ல வரேங்குது. ஏன்னா என்ன தான் மினியை கல்யாணமே பண்ணாலும் அப்புறம் இவளோட பாசத்தை இழந்துட்டோன்னு நினைக்கும் போது ஒரு அகதி மாதிரி தான் ஃபீலிங்ஸோடு தெரிவேன், எதையோ இழந்த மாதிரி இருக்கும். அதுக்கு இப்போவே புரிஞ்சுக்கிட்டு அவளை நீ கரெக்டாக உன் கூட வச்சுக்கிறதான் நல்லதுடா. அவளை இழந்துடக்கூடாதுன்னு உன் மனசும் தவிக்குது, அது எனக்கும் நல்லா தெரியுது. அது மட்டும் இல்லை,
அவள் வேற ஒருத்தனோட பொருளாகிறதும் உன்னால் ஏற்றுக்கவும் முடியாது. வேற ஒருத்தன் உடமை ஆயிட்டான்னா உன்னால் அவளை நேசிக்கவும் முடியாது. அதெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணாத மச்சான். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ. நீ அவளை பார்க்கும்போது உன் கண்ணில் மின்ற காதலை நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். ஸோ ரியாலிட்டி தான். உனக்கு ஏற்றவ நம்ம ஹீரா தான். அவளை நீ புரிஞ்சுக்கிட்டு உன்னோட மனசையும் புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் ஒன்றா சேர்ந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு இதுக்கு மேலே என்ன பேசுகிறேன்னு தெரியலடா. எனக்கு தெரிஞ்ச எல்லா மாதிரியும் உன்கிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு மேலே புரிஞ்சு நடந்துக்கிறது இல்லை புரியாமல் மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிப்பேனுங்கிறதும் உன்னோட கையில் தான் இருக்குது அப்படின்னு ஜேகேவோ இவ்வளோ நேரம் மூச்சை பிடிச்சி பேசிட்டு அப்படியே உச்சி வெயில் அண்ணாந்து அடே எங்கள் அப்பா உச்சி வெயில் மண்டையை புழக்குது. எவனமோ மலைச்சாரல் நிற்கிற மாதிரி கதை கேட்டு நிற்கிறானே. கிறுக்கு பயலை சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வா அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்க்க ஜிமினோ ஆமாடா மச்சான் அடி திரும்ப இப்போ என்ன முதல்லேருந்து ஆரம்பிக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்க நீ சொன்னதும் ஒரு வகையில் சரிதான்டா. இப்போ யோசிக்கும் போது தான் நிறைய விஷயம் புரியுது. அப்படி என்ன சாருக்கு புரிஞ்சுது கபாலம் வெடிக்கிற இந்த வெயிலில் அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்த்துட்டு இருக்க. ஆமாம் மச்சான் நான் லீவுக்கு ஊருக்கு போகிறதே அவளை பார்க்க தான்டா. எதை அப்படின்னு ஜேகே பார்க்க ஆமாம் மச்சான் இப்போ யோசிக்கும் போது தான் அவள் முகத்தை பார்க்கணுன்னே அதுவும் சொன்னனே. அவள் அந்த ட்ரெஸ்ஸில் அந்த கன்றாவியவர் மறுபடியும் ஞாபகப்படுத்துறியா அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்க்க அந்த மாதிரி இருக்கிறத பார்க்கணுங்கிறதுக்காகவே கிளம்பி போவேன். அவள் கையால் சாப்பிட்டா தான் மச்சான் திருப்தியாக இருக்கும். எங்கள் அம்மாவை விட அவள் சாப்பாடு தான் சூப்பராகவும் இருக்கும். இப்போ சொல்லு. அப்புறம் இங்கே இருந்து ஃபோன் பேசும்போது கூட அவளோட குரல் கேட்குற வரைக்கும் வளவலான்னு எதையாவது பேசிகிட்டே இருப்பேன். இம்புட்டு காதல் அப்படின்னு ஜி கேட்பாங்க. அப்புறம் தான் ஃபோனே வைப்பேன் மச்சான். அது மட்டும் இல்லை டெய்லியும் தூங்கத்துக்கு முன்னாடி அவள் ஃபோட்டோவெல்லாம் ஸ்வைப் பண்ணி பார்த்துருக்கேன். அன்னைக்கு ஏதோ கதை விட்ட மச்சான். அப்போ எனக்கே அது தெரிலடா. இப்போ நீ சொல்லும் போது தான் தெரியுது. நானே அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நினச்சிக்குவேன் எதுக்கு இப்போ இதெல்லாம் பார்த்தோம், இவன் எதுக்கு கண்ணை முன்னா நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறா, இவளை எதுக்கு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு எதுக்கு நினைக்கிறேனே தெரியாமல் அவளே நினச்சிட்டு இருந்திருக்கேன். வா மச்சான் இப்போ தான் கரெக்டான ரூட்டுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜிக்கே பார்க்க நீ சொன்னதெல்லாம் சரிதான் மச்சான். இப்போ வச்சு ஒத்துக்கிட்டே இந்த மினி இருக்கால அவள் ஊருக்கு போகும்போதெல்லாம் நான் அவளை தேடினது கூட இல்லை. ஏன் எப்போ வருவேன் அப்படின்னு கூட நான் கேட்டதில்லை. அவளாக வருவா போவா. நான் பெருசாக எதுவும் ஃபீல் பண்ணதில்லை. அவள் இல்லையேன்னு மிஸ் பண்ணது கூட இல்லை. ஆனால் என்னால் ஹீரா விட்டுட்டு இங்கே இருக்க முடியாது. நிறைய டைம் லீவ் போட்டுடலாம் அவளை பார்க்க ஓடியிருக்கேன். அப்போது அதுக்கு பேர் காதல் அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரில. நானாக நினச்சிக்கிட்டது மினியை நான் லவ் பண்ணுறேன். மினி இல்லாத லைஃப் எனக்கு பெருசாக ஒன்றும் தெரில. எனக்கு எதுவும் நஷ்டமாகவும் தோணலை. ஆனால் அதே இடத்துல ஹீராவை வச்சு பார்க்கும்போது ஹீரா இல்லாத லைஃப் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு அவள் இல்லாத லைஃப் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல மச்சான். நிஜமாவே கஷ்டமாக இருக்குடா. அவள் இல்லாத ஒரு லைஃப் என்னால் நிஜமாக நினச்சி பார்க்க முடியல அப்படின்னு ஜிமின் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகுறான். டே மச்சான் அப்படின்னு ஜேகே வந்து ஹக் பண்ண. ஆமாம் மச்சான் மூச்சுக்கு 300 வாட்டி மாமா 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 அப்படின்னு கிளி மாதிரி என்னை சுற்றி வரவலை நான் எப்படி கண்டுக்காமல் விட்டேன். இப்போ நீ சொல்லும் போது தானே எனக்கு வலிக்குது. அவளை இன்னொருத்தனோட நிழல் பட்டால் கூட என்னால் தாங்கிக்க முடியாது. எப்படா நான் இன்னொருத்தனுக்கு விட்டு கொடுப்பேன்? ஏன் வாயால் இது என்ன வாய் நார வாய். இதெல்லாம் அவளை எத்தனை டைம் சொல்லியிருப்பேன் என்னை விட்டு போ வேற ஒருத்தனை கட்டிக்கன்னு. எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ண துணிஞ்சிருக்கேன் மச்சான். என் அறிவு கண்ணையே திறந்து வச்சுட்டேன். என் லைஃப்பை எனக்கு திருப்பி கொடுத்துருக்க. நீ என் ஃப்ரெண்டு மட்டும் இல்லைடா, என் கடவுள்டா அப்படின்னு சொல்லி அப்படியே ஜிமின் ஜேகேவை போட்டு தூக்கி அப்படியே டே ரொம்ப உற்சாகத்தில் இருக்க போகிற அப்படியே தூக்கி கீழே போட்டுறாதடா, ரொம்ப டார்ச்சராக இருக்கேன்னு அப்படின்னு ஜேகே சிரிக்க. நீ எப்படியாப்பட்டவன் உன்னை போய் அப்படின்னு மச்சான் என் லைஃபே திருப்பி கொடுத்துருக்க, உன்னை போய் கீழே போடுவேனா அப்படின்னு இருக்கேன். ஜேகேவுக்கோ ஜிமின் அப்படியே இறுக்கி ஹக் பண்ணிட்டு மச்சான் நீ என் ஃப்ரெண்டுடா, நீ நிம்மதியாக சந்தோஷமாக உன் லைஃப்பில் இருக்கணும், அதுதாண்டா எனக்கு முக்கியம், அதுக்காக எதை வேணாலும் செய்வேண்டா. அப்படியே ஜிமின் ஜேகேவை இப்போ தூக்கி சுத்த. டே அரமெண்டல் என்ன எதுக்கு தூக்கி சுற்றுற, சந்தோஷமான என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணுறானே, போடா போய் உன் பொண்டாட்டியை தூக்கி சுற்று அப்படின்னு ஜேகே கத்த. ஆமாம் இல்லை என் பொண்டாட்டி ஹீரா கேட்கவே நல்லா இருக்கு வச்சா, குழுன்னு இருக்கு. அவள் என் பொண்டாட்டி. இனிமேல் அவளை எப்படி லவ் பண்ணுற பாரு. அணுவாக அவளை ரசித்து லவ் பண்ண போகிறேன். எது இனிமேல் தான் லவ் பண்ண போறியா? அட யார் சாமி இவன்? இது என்னோடய மைண்ட் வாய்ஸ். அவனோ அப்படி சொல்லிட்டு என் பட்டிக்காட்டு பாப்பா உன்னை எப்படி இனிமேல் கொஞ்சம் பாருடி. மாமுக்கு லவ் மோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இதோ வரேன். அதுக்கு முன்னாடி முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு உன்னை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நான் கிளம்புறேன் நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் முன்னாடி போகிறான். ஜேகேவோ என்ன ஃபஸ்ட் நைட்டுக்கு போகிற மாப்பிள்ள மாதிரி
ரொம்ப உற்சாகமாக போகிறான். சரி சரி என் மச்சான் எப்படியோ சந்தோஷமாக தான் சரி, அப்பாடா நம்ம ரூட்டை அடுத்து பார்ப்போம் அப்படிங்கிறாரு. ஜேகே வாங்கி கிளம்ப. இங்கே ஜிமினும் அப்படியே சந்தோஷமாக அவனுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ தானே புரிஞ்சிருச்சு மனுஷனுக்கு லைஃப்பை பற்றி. ஸோ அங்கேருந்து கிளம்புறான். இங்கே அப்படியே கட் பண்ணா அடி வாங்கினவன் கட்டு போட்டு ஹாஸ்பிட்டல் கிடக்காங்க. அப்பா அம்மா பதறி அடித்து ஓடி வந்து என்னடா ஆச்சு, எப்படிடா எங்கடா போனேன் அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி அவங்க அம்மா அழுதுகிட்டே கேட்க, அது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறான். ஆக்சிடெண்ட்டா அப்படின்னு அவங்க பார்க்க, அது தெரியாமல் அப்படிங்க. ஆமாம் உன் பையன் குடிச்சிட்டிங்க போய் விட்டுருப்பாங்கிற மாதிரி அவங்க அப்பா திட்டிட்டு சரின்னு 2 பேரும் அப்படியே வெளியில் வந்துடுறாங்க. அவங்க அம்மா அழுதுட்டுருக்கா, அவங்க அப்பா சமாதானப்படுத்திட்டு இருக்கா. வெளியில் வந்த அடுத்த நிமிஷம் அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏன் மச்சான் ஆக்சிடெண்ட்னு போய் சொன்னேன், பின்ன என்ன சொல்ல உண்மையே சொல்ல சொன்னேன், எதுக்கு என்னது ஹீரோவோட மாமா தான் என்னை அடித்தான் அப்படின்னு நான் சொன்னால் உடனே எங்கள் அப்பாவுக்கு கோவம் வந்து அவனோட போடுற பிஸ்னஸ் டீலே கேன்சல் பண்ணிடுவார். பண்ணட்டும், அவன் அடிச்சிருக்கான்ல அப்போ அவனுக்கு வாயை மூடுறா, இன்னும் உளறிட்டுருக்க. அவன் அடித்தான் அப்படிங்கிறத மட்டுமே பேசாத, அவன் யாருக்காக அடித்தாங்கிறதையும் யோசி. அவன் ஹீரோவுக்காக அடித்தான். என்ன மச்சான் அடி வாங்கிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்க, மூளை கீது குழம்பிச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க அவனும் மறைச்சிட்டு வைத்தியா மாதிரி நீங்கள் தானே பேசிகிட்டு இருக்கான், எனக்கு அந்த பிஸ்னஸ் டீல் நடக்கணும், அது கேன்சல் ஆகக்கூடாது, அவன் கூட டீல் வச்சுக்கணும். ஏன் மச்சான் ரிவெஞ்ச் எடுக்க போறியா? அதெல்லாம் இல்லை, ரிவெஞ்ச் அவனுக்கு எடுப்பேன், ஆனால் இப்போது என்னோடய மெயின் டார்கெட்டை வேறு. நான் மச்சான் சொல்கிற புரிகிற மாதிரி சொல்ல, டேய் அடிப்பட்டது எனக்கு நானே தெளிவாக இருக்கேன், நீங்கள் ஏன்டா அப்படி குழப்பிக்கிறீங்க மச்சான், நீ சொல்கிறது சத்தியமாக புரியல, என்னங்கிறத தெளிவாக சொல்லு அப்படிங்கிறானுங்க. ஆமாம் எனக்கு அவள் வேணும், ஹீரா மை டார்லிங் மை பேபி கேர்ள் அப்படின்னு அவனுங்க பார்க்க, ஆமாம் அவள் எனக்கு வேணும், ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் ஹர், ஸோ அதனால தான் மறைச்சேன். உண்மையை சொல்லி எங்கள் அப்பா அதை கேன்சல் பண்ணிட்டா அதுக்கப்புறம் என்னால் அவளை மீட் பண்ணவே முடியாமல் போயிடும். நான் அவளை பார்க்காம இருக்க முடியாது, எனக்கு அவள் வேணும், ஐ வாண்ட் ஹேர் அப்படின்னு சொல்லி அந்த கட்டலில் ஓங்கி அப்படியே கையால் அப்படின்னு குத்திட்டு கையை இது பண்ணி உதறிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடா இவன் இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இங்கே நம்ம ஜிமினோ ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்கான். வந்தவன் மினி முன்னாடி அப்படியே உட்காந்துட்டு, பட் அவன் சிந்தனை இங்கே இல்லை, எதையோ திங்க் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கா. மினியும் அவனை அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு என்ன வந்ததுலேருந்து வாயே திறக்காமல் இருக்கான் அப்படின்ட்டு, ஜிமின் உன்னோட இந்த கவனமெல்லாம் எங்கே இருக்குது, நான் பேசுகிறது காதல் விழுகுதா இல்லையா, நான் பாட்டுக்கு சொல்லிட்டுருக்கேன், நீ பாட்டுக்கு யாருக்கோ வந்து விருந்துங்கிற மாதிரி உட்காந்துட்ருக்க. இங்கே பார் பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டேன், கான்ட்ராக்டில் சைன் பண்ணணும், அப்படியே நம்ம இதெல்லாம் மெயில் பண்ணணும், நான் பாட்டுக்கும் சொல்லிட்டே இருக்கேன், எதையுமே பார்க்க மாட்டேங்கிறேன், எதையும் கேட்க மாட்டேங்கிறேன், எங்கேயோ பார்த்துட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி அவள் வேலையை பார்த்துக்கிட்டே ஜிமின் கிட்டே பேச்சு கொடுத்துட்ருக்கா. ஹே மினி, உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாது, நான் ஆல்ரெடி சொன்னல அப்படின்னு ஜிமின் சம்மகாண்டில் அப்படியே அவளை கத்த. அவளோ என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. நான் தான் சொல்லிட்டல இந்த ப்ராஜெக்ட் நமக்கு வேணான்னு, இந்த டீலை கேன்சல் பண்ணுன்னு சொல்லிட்டா, மீறிக்கிட்டு உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்க அப்படிங்க. இப்போ இவளுக்கும் செம்ம கடுப்பாகுது. வாட் யூ மீன் ஜிமின், இதெல்லாம் நீ மட்டும் இல்லை நானும் ஒரு பார்ட்னர் தான் அப்படின்னு அவள் சொல்கிறா. என்ன சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி ஜிமின் பார்க்க, ஆமாம் உனக்கு வேணும்னா நீ விலகிக்கோ, பிரச்சனை இல்லை, பட் எனக்கு இது வேணும், ஐ வாண்ட் தட், ஐ மீன் இட் அப்படிங்கிறா. அவனா ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டா. அப்புறம் இவளை பற்றி தெரிஞ்சது தானே, இப்படி தான் இருப்பா, எதை செய்யாதங்கிறமோ அதை தான் செய்வேன்னு நிற்பா, இவள்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே அதுக்கப்புறம் நீ தான் பார்த்துக்கணும், நான் விலகிக்கிறேன் ஓகே அப்படின்ட்டு அவளும் பெருசாக எடுத்துக்கல. அப்பாட்டுக்கா ஏதோ சிஸ்டமில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கா. ஜிமின் அப்படியே அவளை பார்த்துட்டு மினி அப்படிங்கிறான். சொல்லு ஜிமின் அப்படிங்கிறா. அவனோ அது வந்து ஐ லவ் ஹீரா அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோ ஐ லவ் யூ டூ ஜிமின். ஜிமினோ மினி அப்படிங்க வாட் அப்படிங்கிறா. அப்பயுமே கீபோர்டை தான் நோண்டிக்கிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கா, மானிட்டரி தான். அப்போ ஜிமினோ நான் ஒன்றும் ஐ லவ் யூ சொல்லலை, ஐ லவ் ஹீரோன்னு சொன்னேன். வாட் அப்படின்னு இப்போ தான் அவளுக்கு மண்டைக்கே அது உரைக்குது அவன் சொன்னது. அப்படியே அவனை பார்த்து வாட் டிட் யூ சே கம்மகாய், வாட் ஆர் யூ சேயிங் ஜிமின் அப்படின்னு கேட்குறா. ஐ திங்க் ஐ லவ் இட் ஹீரா. என்ன அப்படின்னு அவள் மறுபடியும் கேட்க, திரும்பலாம் சொல்ல முடியாது மினி, உனக்கு கேட்டது உண்மைதான், நான் சொன்னதான் உன் காதலையும் விழுந்துச்சு. ஆமாம் நான் ஹீராவை லவ் பண்ணுறேன், புரிஞ்சதா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, நீ என்ன ஓ இஷ்டத்துக்கு உன் மனசை மாற்றிக்கிட்டே இருப்பியா, எதுக்கு உனக்கு இந்த கன்ஃபியூஷன் ஜிமின், அன்னைக்கு அவளை பிடிக்கலண்டா என்ன பிடிச்சிருக்குன்னு இப்போது அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்கிற, அப்போ அதுக்கு மீனிங் என்ன பிடிக்கலையா, எப்படி
எப்படின்னு இப்படி சொல்லலாம் அப்படின்னு சமகாண்டில் அப்படியே எழுந்து அவன் ஷர்ட்டை பிடிச்சிட்டு, என்ன ஜிமின் நினச்சிட்ருக்கீங்க? உங்கள் இஷ்டத்துக்கு ஆளை மாற்றிக்கிட்டே இருப்பீங்களா? அது மட்டும் இல்லாமல் அவளை எனக்கே தெரியாமல் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து அப்போவே நான் கேட்டிருக்கணும், உங்கள் மேலே கேஸ் கொடுத்துருக்கணும், உங்களை போலீஸில் சொல்லி பிடிச்சி கொடுத்துருக்கணும், உள்ளே தள்ளியிருந்தால் தெரிஞ்சிருக்கும். அதான் இன்றைக்கி வந்து அவளை பிடிச்சிருக்கணும். ஏன் முன்னாடியே இவ்வளோ தைரியமாக சொல்லிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் ஜிமின். அதான் இப்படி கன்ஃபியூஷன் ஆகி கண்டதையும் உளறிட்டு இருக்கீங்க. ஒரு ஸ்டடி மைண்டே இல்லாத பர்சனாக இருக்கீங்க. ஸ்டடி ஆகிடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்திட்டு இருக்க. நான் ஸ்டடியாக தான் இருக்கேன். ஃபஸ்ட்டு தான் கன்ஃபியூஷனில் இருந்தேன், இப்போது நல்லா தெளிவாக தான் இருக்கேன். நான் யோசித்து தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நான் சொன்னது தான் சரி. நான் அவளை தான் விரும்புகிறேன் அப்படிங்கிறா ஜிமின். ஜிமினுக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சியாக இருக்கா. என்ன இருந்தாலும் மினியை லவ் பண்ணுறேன்னு சொல்லி தான் தேவையில்லாத வேலை பார்த்து வச்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி மினியை பார்க்க எனக்கு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, இப்போவாது மினிக்கிட்ட அதை சொல்லி ஆகணும். இதுக்கு மேலேயும் ரெண்டு பேர்த்தையும் ஏமாற்றிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு ஜிமினுக்கு. அதனால் அப்படியே ஜிமின் அவளை பார்த்து சொல்கிறான். ஸோ அவ்வளோ அப்படியே அவனை பார்த்துட்டு நினச்சேன் அன்னைக்கு அவள் அப்படி மினிக்கிட்டு நிற்கும் போதே நினச்சேன். அப்படியே ஜிமின் அவளை பார்க்க, ஆமாம் அந்த கிளைண்ட் மீட்டிங்க்கு வீட்டுக்கு கூப்பிட்ருந்தீங்களே, அப்போது நான் எவ்வளோ சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நின்னேன். ஆனால் உங்கள் பார்வை ஜஸ்ட்டு ஒரு டைம் கூட என் பக்கம் திரும்பலை. ஆனால் அதே உங்கள் பட்டிக்காட்டு பொண்டாட்டியை வெச்சக்கண் வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அது மட்டுமா, அந்த கிளைண்ட்டோட சன் உங்கள் ஆளை பார்க்குறது தெரிஞ்சதும் அவ்வளோக்கும் வந்துச்சு சாருக்கு. அது மட்டுமா, அவளுக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்து எவ்வளோ ப்ராப்ளத்துக்கு நடுவில் அவர்கிட்ட மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணி அவரே ஓகே சொல்லும்போது இந்த ப்ராஜெக்டே வேணாம் அப்படின்னு அவளுக்காக தூக்கி போடுறேன்னு சொன்னீங்க. அப்போ கூட நான் பெருசாக கேர் பண்ணிக்கல. ஆனால் அப்போவே நான் யோசிச்சுருக்கணும். நான் தான் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். உன் மேலே வச்சிருந்த நம்பிக்கையில் நீ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்ட, எந்த நேரமும் நீ ஸ்டடியாக இருப்ப, எனக்காக இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் நீ இப்படி அவள் பின்னாடி போவா நான் நினைக்கவே இல்லை. ஏன் ஜிமின், ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் என்னை ஏமாத்தினீங்க? நம்ப வச்சு என் கழுத்தை அறுத்துருக்கீங்க. உங்களுக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணில் டியோஸ் வர அவனை பிடிச்சி உழுக்கிறா. என்ன இருந்தாலும் லோ பண்ணி ஏமாத்திருக்காள, அது தப்பு தானே பாஸ். அப்போது ஜிமினுக்கும் அவள் அழுகிறது பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் ஜிமின் இது பண்ணது தப்பு தானே, அவனுக்கே கொஞ்சம் குற்ற உணர்ச்சியாக இருக்குது. எஸ் மினி, எஸ் ஐ நோ, தட்ஸ் மை மிஸ்டேக். எனக்கு புரியுது, தப்பெல்லாம் என் மேலே தான். ஆமாம் ஆமாம், தப்பு எல்லாம் உங்கள் மேலே தான். நீங்கள் தான் முழு தப்பு பண்ணீங்க. ஜிமினுக்கும் அன்னைக்கு மினி ப்ரப்போஸ் பண்ண தான் ஞாபகம் வருது. ஆக்சுவலி ஜிமினே வந்து அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்க மாட்டான், அவள் தான் அவனை ப்ரப்போஸ் பண்ணியிருப்பா. உடனே அவனுக்கும் பிடிச்சி போனனால சரி இவள் இந்த மாதிரி நமக்கு லைஃப் பண்ண வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிப்பான். அவனுக்கு தான் அப்போ மாடலாக இருக்கிறதெல்லாம் பிடிச்சிருக்கும். ஸோ அவன் அவளை லவ் பண்ணல, அவளோட கல்ச்சரை லவ் பண்ணிக்கோ. அவள் இப்படிலாம் இருக்கிறது, இந்த மாதிரி தனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வந்தால் நல்லா இருக்கும்னு சிலர் மைண்ட் செட் வச்சுருப்பாங்க. அப்படி நினைக்கிறவங்க சிலர் பார்த்ததும் பிடிச்சி போகும். அது ஒரு ஈர்ப்பு தான், அது புரியாமல் லவ்னு நினச்சிக்கிறாங்க. அதே கேட்டகரி தான் நம்ம ஜிமினும். ஸோ ப்ரப்போஸ் பண்ணுவோம், ஓகே இவன் நம்ம லைஃப் பார்ட்னராக வந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா பார்ட்னர்ஷிப் ஏற்கனவே கம்பெனியில் வச்சுருக்கோம், இன்னும் லைஃப்லேயும் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவன் அப்போ ஓகே சொல்லியிருப்பான். இப்போது ஃபுல் மிஸ்டேக்கே தூக்கி அவன் மேலே போகிறான். ஏதோ அவன் தான் வந்து லவ் சொன்ன மாதிரி இருந்தாலும் அவன் மேலேயும் தப்பு இருக்குல்ல, அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், லவ் பண்ணுறேன்னு சொல்லி இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் இப்படி பண்ணுறது தப்புங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம ஆளுக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்கா. ஸோ அதனால் ஜிமினோ வாயே திறக்காமல் அப்படியே ஆமாம் என் மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கா. இதுவே இவளுக்கு வசதியாக போயிடுது. அப்படியே அழுதவ கண்ணை தொடச்சிக்கிட்டு லைட்டாக அவனை பார்க்குறா. ஓகே ஒர்க் அவுட் ஆகுது, இப்படியே பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி மினியோ அப்படியே மேலும் அவனை குற்ற உணர்ச்சியில் ஆளாக்கணுங்கிறதுக்காகவே பேசுகிறா. மினி ப்ளீஸ் ஸ்டாப் இட். எனக்கு புரியுது எல்லா தப்பும் என் மேலே தான், நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி, பட் நானே இப்போ தான் ரியலைஸ் பண்ணேன். எஸ் எனக்கு உன்னை பிடிக்கல. ஐ மீன் உன் மேலே இருந்தது பேர் காதல் இல்லை, அது ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன், அவ்வளோதான். எனக்கு ஹீரா மேலே இருந்ததா லவ், அவள் மேலே மட்டும்தான் எனக்கு லவ் இருந்திருக்கு. அதை நானே இப்போ தான் ரியலைஸ் பண்ணேன். அதனால தான் உன்கிட்ட உடனே வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா இதுக்கு மேலேயும் வளர விட்டால் அது தப்பாயிரும். நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 பேருக்கும் பிடிக்காத ஒரு லைஃப் வாழ்கிறதுக்கு இப்போவே பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிறத சொல்ல வந்தேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, ரியாலிட்டி இதுதான். உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. கல்யாணமே பண்ணாலும் என்னால் உன் கூட சந்தோஷமாக இருக்க முடியாது. நான் அப்படி இருக்கும்போது நீ மட்டும் எப்படி சந்தோஷமாக இருப்ப? உனக்கும் என் கூட சர்வே பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ. வா என்ன ஒரு தெய்வீக காதல், 3 வருஷமாக வராத காதல்
3 வாரத்தில் ஒருத்தி உன்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டா, அவன் மேலே உனக்கு காதல் வந்துடுச்சு. என்னை பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? நீ சொல்கிறதெல்லாம் சினிமேட்டிக்காக இருக்குது, உனக்கே புரியல. ஆமாம், எனக்கு புரியலை, அப்போ புரியலை, எனக்கு எல்லாமே இப்போ புரியுது. என்னோடய ஃப்ரெண்ட் ஜேகே தான் எனக்கு எல்லாத்தையும் புரிய வச்சான். இவ்வளோ நாள் கன்றாவி உன் பின்னாடி சுற்றுறதெல்லாம் காதல்னு தப்பாக புரிஞ்சிட்டு இருந்திருக்கேன். எனக்கு பிடிச்ச விஷயத்த ஒருத்தர் செய்யும் போது அது கரெக்டாக இருக்கும்னு நானாக நினச்சிட்டு இருந்திருக்கேன். ஆனால் எனக்கு புத்தியை தெளிய வச்சதே என் ஃப்ரெண்டு தான். இப்போ தான் காதல் என்ன, ஜஸ்ட் அட்ராக்ஷன் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஜிமின் சொல்ல தானே நினச்சேன். கண்டிப்பாக அந்த பரதேசி தான் உள்ளே வந்து குட்டிகளாட்டம் பண்ணி விட்டுருக்கான். இவனை எப்படியும் நம்ம கரெக்ட் பண்ணி நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம்னு நினச்சிட்டு தான் அதுக்கடையில் இவன் வேலையை பார்த்து விட்டானா. முதல்ல அவனுக்கு ஒரு பாடையை ரெடி பண்ணணும். அப்போ தான் இவனை நம்ம கைக்குள்ளே கொண்டு வர முடியும். நம்மளை எப்போ பார்த்தாலும் இம்சை பண்ணிகிட்டே இருக்கான். அவனை கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தோம், முடியலை. அதான் அவனை கழட்டி விட்டு இவனை கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இதுக்கு வந்து உள்ளே பூந்து குட்டிகளாட்டம் பண்ணிகிட்டு இருக்கான் இந்த ஜிக்கே. அவன் இதை மட்டும்தான் சொன்னானா, இல்லை நம்ம அவனுக்கு ட்ராக் போட்டதெல்லாம் சொல்லியிருப்பானோ? என்ன நடந்ததுன்னு வேற தெரியலையே அப்படின்னு அவன் மீனிங் மைண்டு வாய்ஸ் ஓட்டினாலும் வெளியில் அப்படியே அவனை முறைச்சிட்டு, நீ சொல்கிறதெல்லாம் என்னால் நம்ப முடியல. அது எப்படி உனக்கு பார்த்ததும் உடனே வருமா? 3 வாரத்தில் ஒருத்தர் மேலே லவ் அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்க, ஐயோ மினி உனக்கு புரியலை, எனக்கு ஒன்றும் இந்த 3 வாரத்தில் வரல அவன் மேலே லவ். பின்ன அப்படிங்க எனக்கே சொல்ல தெரியல எப்போ வந்தது அவன் மேலே லவ்னு. ஆனால் அவன் மேலே தான் எனக்கு லவ். அவளோ சமகாண்டில் என்ன ஜிமின் ஒளரிட்டுருக்கீங்க? ஒளரலடி, நான் கரெக்டாக தான் சொல்லிகிட்ருக்கேன். எனக்கே தெரியல எப்போ வந்ததுன்னு. அப்பா சின்ன வயசில் அவளை தூக்கிட்டு வந்து இவ தான் உன்னை கட்டிக்க போகிறவன்னு சொன்னப்பவே என் மனசில் ஆழமாக பதிஞ்சிட்டா. என்னையே சுற்றி வந்தா வளர. அது மட்டும் இல்லை, இவ தான் உன் பொண்டாட்டின்னு ஒரு போதை மாதிரி அவளை ஏற்றி விட்டாங்க. அதெல்லாம் மறக்க தான் இங்கே வந்தேன். வேணாம், அவள் நமக்கு செட் ஆக மாட்டான், நமக்கு இந்த மாதிரி மாடர்ன் மங்கைஸ் தான் செட் ஆவாங்கன்னு நானாக என் மனசுக்கு திணிச்சேன். அப்படி தான் நீ என் மனசுக்குள்ளே வந்த, மற்றபடி எதுவும் இல்லை. ஆனாலும் அவளை மறக்கிறதுக்கு என்னால் முடியலடி. திரும்பவும் என் லைஃப்பில் அவள் வரணுங்கிறது கடவுள் நினச்சது போல். அதான் வந்தவ நான் வேணான்னு நினச்சோம் என்னை சுற்றி வந்து அவள் அன்பாலையும் பாசத்தாலையும் என்னை மாற்றிட்டாடி. எனக்குள்ளே இந்த லவ்வை வெளியே கொண்டு வந்துட்டா. இதுக்கு மேலேயும் அவளை விட்டு என்னால் இருக்க முடியாது. அவள் ஒன்றும் என்னை நம்பி இல்லை, நான் தான் முழுசாக அவளை நம்பி இருக்கேன். என்னால் அவள் இல்லாமல் இருக்க முடியாது, புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இப்போது செம்ம கடுப்பான மீனியோ இதுக்கு மேலே விட்டாமல் ஓவராக பேசுவோம் அப்படின்னு, ஜிமின் ஐ லவ் யூ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சடனாக எழுத்து அவனை அப்படியே லிப்பில் கிஸ் பண்ண ஷாக்கான அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்போ தான் அவனை பார்க்கறதுக்கு அங்கே வந்திருப்பீங்க. ஸோ நீங்களும் அப்படியே அழுதுட்டு ஓடுறீங்க. இத்தோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்னன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.